கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கும் நிகழ்ச்சி காட்டில் சந்திப்பு. காலையில் இருந்தே சுட்டி சுண்டலிக்கும் குறும்பு குருவிக்கும் மூச்சு விட முடியாத அளவுக்கு வேலை இருந்தது. அனைவருடைய வீட்டுக்கும் சென்று அன்று நடக்க இருக்கும் மீட்டிங் குறித்து சொல்லி அவர்களை அழைக்கும் பணி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மூலையில சுத்தம் பண்ணவே இல்ல. கடந்த 10 வருடங்களாக மனிதர்களால் ஜீவராசிகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. எதிர்காலத்தில் இவற்றை எப்படி காப்பாற்றுவது என்பதை பற்றித்தான் சந்திப்பு நடைபெறுகிறது. என்னோட வெளிச்சம் இதுக்கு பத்தலையா என்ன? அண்ணே வாங்க. அனைத்து விலங்குகளும் பறவைகளும் வந்த பிறகு மீட்டிங் தொடங்கியது. இத சொல்லுங்க, இந்த புதிய தலைமுறை தங்களுடைய பாரம்பரியத்தை மறந்துட்டாங்களா? நாம வயதானவங்களை ஏன் கூப்பிட? அரச மர தாத்தா, நீங்க கோபப்படாதீங்க, நாங்க அவங்கள மறக்கல. அப்படியா? அடுத்த வாரம் மரம் செடி கொடிகளுக்கு தனியா மீட்டிங் இருக்கு. அட, என்ன விஷயம் சொல்லுங்க. நாம எல்லாரும் சுக துக்கத்தை பகிர்ந்துட்டு வாழும்போது தனியா இந்த மீட்டிங் எதுக்காக சொல்லுங்க? நமக்கு மனிதர்கள் செய்யும் அநியாயம் அதிகமாயிட்டு வருது. நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாதான் வெற்றி அடைய முடியும். ரோடுக்கு பக்கத்துல இருக்கும் என்னோட கிளை எப்பவும் வாடித்தான் இருக்கு. மரம் செடி கொடிகள் மற்ற ஜீவராசிகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அரச மர தாத்தா, நீங்க சரியா சொல்றீங்க. மரம் செடி கொடிகளையும் இந்த மீட்டிங்ல சேர்த்துக்குவோம். அவங்க சொல்றதையும் அஜெண்டாவில் சேர்த்துக்கணும். மேற்கொண்டு பேசுவோம் வாங்க. இப்ப நமது எல்லா பிரச்சனைகளையும் விவரிக்குமாறு மோனுவை நான் கேட்டுக்கிறேன். ஒவ்வொன்றாக மோனு அனைத்து பிரச்சனைகளையும் முன்னே வைத்தது. மரத்தை வெட்டி பெரிய சாலைகளை போடுவது, இயற்கையில் அமைந்திருந்த நீர் ஆதாரங்கள் மறைந்துவிட்டன. அணைகளை கட்டி நீருக்கான உரிமையை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். சாலைகளில் இரவு முழுவதும் விளக்குகள் எரிகின்றன. ரேடியேஷன் காரணத்தினால் பல உயிரினங்கள் மடிந்து போகின்றன. தூசி மற்றும் புகை அதிகரித்து விட்டன. வனப்பகுதிகள் மெதுவாக அழிந்து வருகின்றன. பூக்களும் செடிகளும் வாடி வருகின்றன. நீங்க நான் சொல்றது கேளுங்க. சாலை மற்றும் கான்கிரீட் தரையின் மீது நடப்பது இரும்பை மெல்லுவது போன்றது. நான் கேள்விப்பட்டேன், உயிரினங்கள் 2 வகைப்படும். ஒன்னு காலணிகள் அணிவது, இன்னொன்னு அணியாது. நான் 2வது வகையில இருக்கேன். ஆனா பாருங்க, இந்த மனிதர்கள் எனக்கு செருப்ப மாட்டி விட்டுட்டாங்க. நான் சொல்றதையும் கேளுங்க. சாப்பிடும் பொருட்களிலும் கலப்படம் பண்ண தொடங்கிட்டாங்க. என்னோட மிளகாயின் சுவை முன்னாடி மாதிரி சுத்தமா இல்ல. யாரோ கெமிக்கல் கலந்துட்ட மாதிரி இருக்கு. நானும் ஒன்னு சொல்ல விரும்புறேன். யார் அது? நான் தான் சிட்டெரும்பு. எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சின்ன குழந்தைங்க எங்களை எங்க பார்த்தாலும் எங்க உசுரை எடுக்க தயாரா இருக்காங்க. நாங்க இவங்களை தொல்லை பண்றதே இல்ல. கொஞ்சம் லேட்டா வந்துக்கு மன்னிச்சுக்கங்க. இத பாருங்க, என்னோட எத்தனை சிறகுகள் உதிர்ந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே கிடையாது. எனக்கு உதவி பண்ணுங்க. அட கடவுளே, நீ யாரோட வீட்ல மெஷின்ல இருந்து வர தண்ணிய குடிச்சியா என்ன? அந்த தண்ணி அசுத்தமானதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இவங்க எல்லாரும் தங்களோட பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் பின்னாடி தூக்கிட்டு இருக்கீங்களா? நண்பர்களே, இது ரொம்ப தீவிரமான பிரச்சனை. நாம இதை பத்தி நல்லா யோசிக்கணும். இதை பத்தி 3 நாள் சர்வதேச கூட்டத்தை கூட்டணும்னு ஆலோசனையை நான் முன்வைக்கிறேன். அதுல உலகம் முழுவதும் இருக்கிற அறிஞர்களை அழைக்கணும். அதுல பேசுறதுக்கு மனிதர்களையும் நாம அழைக்கணும். இதற்கு பிறகு மன்னு நன்றியுரை வழங்கிய பிறகு மீட்டிங் முடிந்தது.
நீங்கள் இதுவரை கேட்டது கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் வழங்கிய நிகழ்ச்சி காட்டில் சந்திப்பு. மொழியாக்கம் மற்றும் ஒலிப்பதிவில் உதவி கிளாப்பர் என்டர்டைன்மெண்ட். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் உஷா சர்மா. அகாடமிக் சப்போர்ட் யாச்சனா குப்தா.